வீடு கட்டணும், ஆனா பாக்கெட் எம்ப்டி ஆயிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்க வீடு பிளானிங் ஸ்டேஜ்லயே நீங்க எவ்வளவு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆன் பேப்பர்ல. இதுவே ஆன் சைட்ல நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மெட்டீரியல் வேஸ்ட் கண்டிப்பா ஆகும். அதனால காஸ்ட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். சோ அதை மட்டும் பண்ணிடாதீங்க. சைட்ல வரவங்க போறவங்க மல்டிபிள் ஒப்பீனியன் கொடுக்கிறது காமன் தான். அதை அவாய்ட் பண்ண முடியாது. சோ நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. I don't like it. I avoid. எப்பவுமே டிசைன் பண்ணும்போது இந்த ஃபேன்சி கர்வ்ஸ், இந்த ஷேப்டு வால்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பரா ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஷேப்ல நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா அது எப்பவுமே ட்ரெண்ட் அவுட்டும் ஆகாது, உங்க பாக்கெட்ல பைசாவும் கிடையாது. பில்டிங்ல மேஜரா நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பிரிக்ஸ். அதை நீங்க ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸாவோ இல்ல சாலிட் பிரிக்ஸாவோ யூஸ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கன்சிடரபிளா குறையும் செய்யும், உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். வீடு பிளான் பண்ணும்போது உள்ள தேவையில்லாத இன்டர்னல் பார்ட்டிஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கன்சிடரபிளி நீங்க காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பல டிப்ஸ் இன்னும் நம்ம லைனப்ல இருக்கு. தெரிஞ்சுக்கணுமா? ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.